குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 ஜூலை மாதம் 7ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆணி மாதம் 23ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சந்திர தரிசனம், மேலும் சுப முகூர்த்த தினம். இது அமாவாசையிலிருந்து 3வது நாளாக வரக்கூடிய சந்திர தரிசனம். இதை தரிசித்தால் உங்கள் சங்கடங்கள் எல்லாமே போகும் என்பது ஐதீகம். இன்றைய சூரிய உதயம் என்று பார்த்தால் காலை 5:58 இந்த சந்திராஷ்டம தினம் என்று பார்த்தால் அனுசம் நட்சத்திர பிறந்த நேருக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 7/7/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 7/7/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் இப்போது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக கண்டிப்பாக இருப்பாங்க. மூத்த உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதே போல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் அதிகமாகுவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கிறது. வீடுகள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்கும். இங்கே சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்பம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள். மனதில் தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வண்டி வாகனங்கள் வாங்குவது குறித்த யோசனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளில் இருந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக கலையும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவு இன்று கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற செய்திகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். வியாபார தொடர்பான எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்துமே இன்றைக்கி வெற்றி தரும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக அந்த நாள் இருக்கிறது. அதே போல் எந்த விஷயங்களை செய்கிறதுனாலும் 1-2 முறை யோசித்து செய்வது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். அதே போல் தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு தன்னம்பிக்கை, உற்சாகம், சுறுசுறுப்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இந்த தினம் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடக ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் வரும். அதை தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க. விரிவுபடுத்துவதற்கு உண்டான வாய்ப்புகள், முதலீடுகள் கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் வந்தாலுமே கட்டுக்குள் இருக்கும். குடும்பத்தில் பொறுமையாகவும் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இளைய சகோதரர் வழியில் உங்களுக்கு தீமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறனால அவரிடம் சண்டை போடாமல் அமைதியாக இருங்க. வாக்குறுதி அளிக்கும் போது கொஞ்சம் கவனித்து கொடுங்க. யாருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செய்யாதீங்க. தன்னுடைய அந்தரங்க விஷயங்களை ஆகட்டும், தனிப்பட்ட விஷயங்களையும் யாரிலும் தயவுசெய்து பகிராதீர்கள். உத்தியோகத்தில் பொறுமையாக செயல்படுங்க. வியாபாரத்தில் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். புதிய நபர்களிடம் பழகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையுடன் பழகுவது மிகவும் நல்லது. அதே போல் கடன் சார்ந்த விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரும். மனதில் சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. நண்பர்களிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா சிறப்பாக இருக்கலாம். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி மிகுந்த ஒரு புகழ் நிறைந்த நல்ல நாளாக இருக்கிறது. அதே போல் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தையும் பாடத்தையும் கற்றுக் கொடுக்கும். உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பூர்வீக சொத்துக்களில் இருந்த அந்த பிரச்சனை குறையும். ஆன்மீக காரியங்களில் அதிகமாக நேரத்தை செலவிடுவீங்க. அதே போல் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தைரியமெல்லாம் வரக்கூடிய நாள்.
அலுவலகத்தில் மேலதிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திங்க. இதனால் சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கும். கண்டிப்பாக மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை இதெல்லாமே நடைபெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக பிரச்சனைகள் இன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வரும். கவலைகள் போய் மகிழ்ச்சி வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைவரையுமே அனுசரித்து போனீங்கன்னா வெற்றிகள் ஈஸியாக கிடைக்கும். பிரச்சனைகள் குறைக்கணும். எதுலேயுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்கனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்ததாக அமையும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பொது காரியங்களில் ஈடுபடுவர்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள், செல்வாக்கு, சொல்வாக்கு எல்லாமே ஏற்படும். மனதில் ஒரு புதுவிதமான ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. பெற்றோர்களுடைய தாய் தந்தையருடைய சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பெற்றோருடைய ஆசைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உண்டான யோசனை அதிகரிக்கும். அதே போல் வியாபாரத்தில் 1க்கு 2 லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி, திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக என்று நடக்கும். ஒரு முன்னேற்றமான ஒரு நாள் என்றே சொல்லலாம். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே விட்டு கொடுத்து போகணுங்க. உற்றார் உறவினரிடத்தில் ஆகட்டும், அக்கம் பக்கத்தவரிடம், அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் அனுசரித்து போனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அதாவது விலையுயர்ந்த பொருட்களை கையாளும் போது தயவுசெய்து கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. யாரிடமே வீண் வாக்குவாதங்கள் வைத்து கொள்ளாதுங்க. தான் உண்டு தன் வேலை உண்டு இருப்பது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானது. விட்டு கொடுத்து செல்லிங்கன்னா வெற்றிகள் அள்ளி செல்லலாம். உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக வரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதிய புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதனால் நட்பு வட்டாரம் அதிகரிக்கும். அவர்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தாய் வழி தந்தை வழி சொல்லங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வண்டி வாகனங்கள் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். கோர்ட் கேஸ் ஏதாவது வழக்கு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதற்குண்டான நல்ல நாள். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கிறது. எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறி உங்கள் ஆசைகள், உங்கள் கனவுகள் எல்லாமே செயல் வடிவம் ஆகக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை வரும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம் அமையும். வெளிநாடு வெளியூர் செல்லணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போகலாம். வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை தேடி கொண்டிருந்தால் வேலைகள் கிடைக்கும். இருக்கின்ற வேலையில் திறமையை வளர்த்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். திறமையை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். பயன்படுத்திங்க. சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் போட்டிகள், பொறாமைகள் எல்லாமே குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. இதெல்லாம் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்குண்டான முதலீடுகள் இன்றைக்கி கிடைக்கும். ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றிருப்பான வாய்ப்பு இன்றைக்கி கிடைக்கும். பயன்படுத்திக்கங்க. ஒரு மாற்றமான ஒரு சுறுசுறுப்பான நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாள பிரச்சனைக்கு கண்டிப்பாக தீர்வுகள் கிடைக்கும். உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள், திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக நிறைவேறுங்க. அதுக்குண்டான தடைகள் எல்லாமே போயிடும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உடன் இருப்பவர்கள், அருகில் இருப்பவர்களுடைய புரிதல்கள் இன்றைக்கி அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். தாய் தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வாங்க. சமுதாய பணியில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு பாராட்டுகள், மதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாள பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி கூட ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நல்ல தினமாக இந்த தினம் இருக்குது. இந்த தினத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கு லாபங்களும், அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. நேயர்களே, நாங்கள் ஒரு முதியோர் இல்லம் நடத்தி வருகிறோம். அதே போல் அன்னதானங்கள் செய்கிறோம். இதுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. மேலும் நாங்கள் சோழி பிரசன்னம், ஜோதிடம் மிக சிறந்த முறையில் துல்லியமாக பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும். இன்றைய நாள் அனைத்து ராசினர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு பொன்னாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை மனதுருக வேண்டிக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா.